டான் கிரஃபோர்ட் என்பது அவருடைய பெயர். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் அடர்ந்த காடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார் அவர். 7 ஆண்டுகள் பணி நிறைவடைந்து ஓராண்டு காலம் தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருந்தார். மீண்டும் அவர் பயணப்பட்டு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அங்கே இருந்த வாகன வசதியை பயன்படுத்தி வந்தார். அதற்கு மேல் எந்த வாகனமும் செல்ல முடியாது என்ற இடத்தில் இருந்து இன்னும் சிலரோடு நடந்து செல்ல ஆரம்பித்தார். மாலையிலே சூரியன் அஸ்தமிக்கும் வேளையிலே ஒரு ஆற்றின் அருகே வந்தார்கள். பொதுவாக அந்த ஆற்றில் தண்ணீர் இருக்காது, எளிதாக கடந்து சென்று விடலாம். ஆனால் அன்று மிகப்பெரிய வெள்ளம் சென்று கொண்டிருந்தது. ஆற்றை கடக்க படகு இல்லை, எந்த பாலமும் இல்லை. இவ்வளவு பெரிய வெள்ளத்தில் கொண்டு வந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு நீந்தி செல்லவும் முடியாது. இறுதியாக அந்த இரவிலே அந்த ஆற்றின் கரையிலேயே எல்லோரும் தங்கினார்கள். டான் கிரஃபோர்ட் ஊக்கமாக தேவனிடத்தில் ஜெபம் செய்தார். நடு இரவு வேளையிலே அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய மரம் வேரோடு சாய்ந்து ஆற்றின் குறுக்கே விழுந்தது. காலையிலே எழுந்த இந்த ஊழியரும் அவரோடு வந்தவர்களும் அந்த மரத்தையே பாலமாக பயன்படுத்தி அக்கறை சேர்ந்தார்கள். விசுவாசம் இல்லாத பலர் இந்த சம்பவம் தற்செயலாக நடந்தது என்று கூறுவார்கள். ஆனால் ஜெபத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. டான் கிரஃபோர்ட் வாழ்க்கையிலே அந்த ஆற்றை கடக்க முடியாதபடி தவித்தது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் நின்று கொண்டு வேதனைப்படுகிறீர்களோ? நீங்களும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அவரே உங்கள் ஆபத்து வேளையில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவர். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள், நல்ல உதவியை நீங்கள் பெற்றிடுவீர்கள்.